கனிம சுரங்கம் தோன்றது இது இந்த ஒப்பந்தம் போன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசு தான் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு அவங்க தான் இதை என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நான் 2021 26 வரைக்கும் நானும் சட்டமன்ற உறுப்பினர். அப்போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும். ஏன்னா முழுக்க கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் தான் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் மிடாலம், ஏபி, கீழ்மிடாலம் இப்படி தொடங்கி கொல்லங்கோடு வரைக்கும் இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்களில் தான் அந்த மண்ணை எடுத்து, அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து IRL, அதாவது மணாலக்குறிச்சியில் ஒரு மணல் கம்பெனி இருக்குது, அதில் கொண்டு போய் அதில் பிரித்து யுரேனியம் அப்புறம் இது மாதிரிப்பட்ட தாது பொருட்களை பிரித்து அந்த திட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி குத்தகை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு குத்தகை கொடுக்கும்போது அதை அளவீடு மட்டும்தான். ஏன்னா இது நேரடியாக அளவீடு பண்ணலை, எல்லாமே ட்ரோன் கேமரா மூலம் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு அளவீடை பண்ணி 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு அதிலிருந்து எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த திட்டம் வந்தாலும், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல கையெழுத்து போட்டுது அந்த திட்டத்தை கொண்டு வர்றது. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக அன்னைக்கு இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் மதிப்புரிய துரைமுருகன் அவர்களெல்லாம் நேரடியாக பார்த்துருக்கோம், பல தடவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அது முடிவு இறுதியாக என்ன சொன்னாங்கன்னா, இது மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், அதனால் அது வராதுன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 6வது மாதம் 5 வருஷம் அதுக்கு பீரியடு முடிஞ்சு போச்சு. திருப்பி அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதாட்டு ஒரு ஜியோ வந்திருக்கு. உடனடியாக நேரடியாக நானும் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்தோம். அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன, இதெல்லாம் ரொம்ப கனிவாக அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் ஏற்கனவே எங்களுக்கு உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். ஆனால் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், அதுக்கான NOCயை வாங்கிடலாம். அது இப்போ 500 மீட்டருக்கு இடையில் CRS இருக்குது, கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட பெர்மிஷன் வாங்கணும், அடுத்தது இது சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ், இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் இது உடனே அவங்க ஒரு வருஷம் அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணனால உடனே இது நடக்கும்னு கிடையாது. அதனால் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும், மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தையும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இப்போ கூட்டணி அரசு எந்த காலத்துலையும் அது ஏற்றுக்கிடாதுன்னு தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் முழுமையாக அதை நம்புகிறோம். இல்லை மேகதாதுல மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங்கில் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி உங்கள் நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநில தலைவரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இது எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மண்ணினுடைய உரிமை, அதை எந்த காலத்திலும் அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தெளிவாக நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்னதோ அது மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிலைப்பாடு